கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 1:10. 1 ஜான் 1:10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. என்ன, நம்ம பாவமே செய்யலைன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவரை பொய்யர்னு சொல்லுவோம். ஐயா, ஆண்டவரே பொய்யரு, அதனால் அவருடைய வார்த்தையே நமக்குள்ளே இருக்காது. அப்போ என்ன, நம்ம எல்லாரும் பாவிகள் தான். 51வது சங்கீதம் 5வது வசனத்தில், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். எப்படி? என் தாய் என்னை பாவத்தில் தான் கற்பம் தரித்தாள். ஏசாயா 53வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்ம எல்லாருடைய அக்கிரமம் அவர் மேலே. எரேமியா 17வது அதிகாரம் 5-6 பார்க்குறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியிலே கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். அப்போ என்ன, கர்த்தர்கிட்ட போய் பாவமே செய்யலைன்னு சொல்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? இப்படிப்பட்டவனாக இருப்பான். அதனால தான் ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலேருந்து பார்க்கும்போது, அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எப்படி? ஒருத்தன் கூட நன்மை செய்கிறவன் இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் அதிலே 23வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம் என்று சொல்லக்கூடியதான். அது மாத்திரமல்ல, அதே ரோமர் 6வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவமே இல்லை என்று சொல்வது கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி நீங்கள் பாவிகள் என்று சொல்லக்கூடிய கர்த்தரை பொய் சொல்கிறவராக மாற்றுறோம். அப்படி சொல்லும்போது அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன காட்டுகிறது? நான் பாவத்தில் பிறந்தோம், நம்ம பாவமான மனிதர்கள், நம்மக்கிட்ட நன்மை செய்கிற ஒருத்தனும் இல்லை, நம்மக்கிட்ட நன்மையான காரியம் எதுவுமே இல்லை, நம்ம எல்லாருமே பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மீறுதல்கள்லையும் இருக்கிறோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் நான் பாவமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? கர்த்தரை பொய்யராக மாற்றுகிறான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன காட்டுகிறது? நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் ஆனோம் என்று. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நாட்கள்லையும் சரி, அந்த நாட்கள்லையும் சரி, யோவான் எழுதின அந்த 1வது நூற்றாண்டுலையும் சரி, இப்போ நம்ம வாழுகிற சமகாலத்திலையும் சரி, பாவத்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய அநேக கள்ள ஊழியர்கள் இன்றைக்கு உண்டு, அன்றைக்கு இருந்தாங்க. என்ன, நீங்கள் ஒன்றும் பாவம் எல்லாம் கிடையாது பிரதர், நீங்கள் செய்கிறத செய்யுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. இதை ஒரு சில நேரங்களில் எப்படி பாவமே இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிற கூட்டமும் உண்டு. இன்னொரு பக்கத்தில் என்ன, எல்லாம் கிருபை பிரதர், அவரோட கிருபை எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிருச்சு, அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தில் உங்களுடைய கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவம், இதை எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலான்னு சொல்லி ஒரு பாவமான வாழ்க்கை வாழ தூண்டக்கூடிய மக்கள் இன்றைக்கி உண்டு. அதனால தான் இன்றைக்கு சபைகளில் சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது, சினிமா பாட்டை வச்சுட்டு கம்யூனியன் கொடுக்கறது, இப்படி அநேக பொய்யான கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஜனங்களை வழிவிலகச் செய்கிறவர்கள் ஏராளம். அதனால தான் அவங்க வாழ்க்கையிலையும் பாவமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய், பாவத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறத நம்ம காண முடிகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்கள், நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளணும். 1வது நூற்றாண்டில் இப்போ வரைக்கும் பாவம் இல்லை என்று சொல்லுகிற பொய்யர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனால் அவங்களோட நம்ம சேர்ந்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்?
கர்த்தரை பொய் சொல்றவர்னு மாத்திருவோம். ஏன்னா வசனம் மிக தெளிவா சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம். அதனால நாம் கர்த்தர் உண்மையுள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை நம்ம எப்படி இது பண்ண முடியும்னா, நம்ம அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம பாவிகள் தான், ஆனால் பரிசுத்த தேவன் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அதில் நடந்து நாம் பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கர்த்தருக்கு ஒரு மகிமையுள்ள மக்களாய் வாழ கற்றுக்கொள்வோமா? வல்ல பிதாவே, மாறுபாடான கள்ள போதனைகள் இன்றைக்கும் இருக்கதை பார்க்கிறோம். அதிலிருந்து எங்களை விலக்கி உம்முடைய வார்த்தையில் நாங்கள் ஊன்றப்பட்டவர்களாய் உம்முடைய வார்த்தையை சரியான முறையில் கற்றுக்கொண்டு அதற்கென்று வாழ நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.